ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎல் ஃபுட்டோலஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வேக வைக்கிறப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இந்த மட்டனில் பாதி பிரியாணிக்கும் பாதி சுக்கா செய்கிறதுக்கும் பிரியாணி ரெசிபி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போ சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிக்குவோம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அது நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் டைம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சுக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கலர் மாதிரி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினா தான் நம்ம செய்கிற மட்டன் சுக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல் போகும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பிரியாணிக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மட்டன் தான் சுக்காவுக்கு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நீங்கள் போன் இல்லாமல் வெறும் போன்லெஸ் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் சேர்த்துருக்குறேன். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். நான் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்கல, வெறும் மட்டன் வேக வச்ச தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மட்டன் சுக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு மூடிக்குவோம். இது ஒரு 1/2 அன் ஹவர் விடுவோம். நல்லா கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை ஓப்பன்லேயே வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா அப்படியே குக் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ண வேணாம், அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடர் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் சுக்காவுக்கு பெப்பர் பவுடர் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி சுண்டுற வரைக்கும் விடுவோம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா தண்ணி சுண்டி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் இந்த கன்சிஸ்டன்சிலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அது இன்னும் ஹீட்டில் நல்லா கொஞ்சம் நல்லா திக்காகிடும். சுண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மட்டன் சுக்கா பாருங்கள், பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக பெப்பர் பவுடர்லாம் சேர்த்ததுனால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட மட்டன் சுக்கா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் நல்லா ஹீட்டில் நல்லா கொஞ்சம் திக்காகிடும். இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட மட்டன் சுக்கா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணி சாதம், புலவு சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி, நார்மல் ரைஸில் சாம்பார், மிளகாய் கிள்ளி சாம்பார், ரசம் இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ செம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். மட்டனில் நம்ம கிரேவி குழம்புலாம் செய்வோம். இது மாதிரி மட்டன் சுக்கா செஞ்சு பாருங்கள். அதுவும் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டோலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.